ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் ஷோ ஓடுது பார்த்தீங்களா? இந்த பிக் பாஸ் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கே வந்து ஒரு 6 மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஹாட்ஸ்டார்லையும் பார்த்தீங்கன்னா, உள்ளே போனால் அந்த சிக்னல் வராமல் பிக் பாஸ் உள்ளே போனால் மட்டும் அது ஹிந்தியாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, தெலுங்குவாக இருந்தாலும் சரி, கன்னடாவாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ் உள்ளே போனாலே அந்த இது வர மாட்டுது. வேறு ஏதாச்சும் அந்த ஹாட்ஸ்டாரில் ஏதாச்சும் அந்த படத்துக்குள்ளே போனால் அது வந்து ப்ளே ஆகும்போது அந்த பிக் பாஸை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எதனாலனா ஹைகோர்ட்டில் ஒரு லாயர் வந்து பிக் பாஸ் மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க. நம்மளோட தமிழ் கல்ச்சரே வந்து வேஸ்ட் ஆகுது. எல்லாரோட கேஷ் அந்த கட்சிக்காரங்க எல்லா விஷயமும் வந்து நம்மளுக்கு வந்து ஒதுக்கப்படுது. நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஷோ வந்து வரலாமா? இப்போது இதனால நிறைய பேர் ஆபத்து ஆவாங்க. ஒரு நிறைய குடும்பம் வந்து ரொம்ப இதாகும். ஸோ நிறைய பேர் இந்த பிக் பாஸ் மூலிமா வந்து நிறைய பேர் வந்து லாயர் வந்து கேஸ் பண்ணியிருக்காங்க, அட்வொகேட்டு. ஏன்னா திருப்பியும் இந்த மாதிரி ஷோ வந்து நடந்துச்சு, நாங்கள் இது நடந்துச்சுன்னா எல்லா பீப்புள்ஸோட பிக் பாஸ் எங்கே நடத்துகிறாங்களோ அங்கே வந்து நாங்கள் வந்து போராட்டம் வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னையில் தமிழ்நாட்டில் தெரியல, இது பிக் பாஸ் 9 தான் வந்து கடைசி பிக் பாஸானு தெரியல. மேபி அடுத்த வருஷம் வந்து பார்க்கலாம். பிக் பாஸ் வந்து கண்டினியூ ஆகுமா இல்லை நடுவுலேயே வந்து சீல் அடிச்சுட்டு போயிடுவாங்களா என்ன விஷயமும் தெரியல. ஏன்னா இப்போ பீப்புள்ஸ் எல்லாமே வந்து இதை நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிக் பாஸ் லவர்ஸாக நிறைய பேர் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இப்படியே விட்டா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போது இவங்க பாட்டுக்கு ஷோ நடத்துகிற மாதிரி நடத்துவாங்க. அங்கே ஒரு காதல் கதை, இங்கே ஒரு காதல் கதை அப்படியே உருவாக்கி நிறையா குடும்பத்தை வந்து வீணாக்குறாங்க. அதை மாதிரி சொல்லி லைவாக வந்து காமிக்கிறாங்க. இதனால் சின்ன சின்ன பசங்க வந்து கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி லைவாக வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. எந்த கண்டிஷனில் வந்து போகுதுன்னு வந்து தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். பிக் பாஸ் கண்டினியூ ஆகுமா இல்லை நடுவில் ஸ்டாப் ஆயிருமா இல்லை சீலை வச்சுட்டு போயிடுவாங்களா? ஏற்கனவே ஒரு கன்னடாவாக வந்து என்ன தெரில, அந்த பிக் பாஸை வந்து பூட்டி சீல் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா உள்ளே வந்து எதுவுமே வந்து க்ளீனாக இல்லை, அது இல்லை, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு